உலக தமிழ் மக்களின் நெஞ்சை உலுக்கிய ஒரு கோரச் சம்பவம் கரூரில் நடந்தேறி இருக்கிறது. 39 தமிழ் உயிர்கள் தேவையில்லாம நசுங்கி கரூரில் இருந்தது உலக தமிழ் மக்கள் எல்லாருக்கும் மிகுந்த வேதனை அளிக்கின்றது. அதில் என்ன ஒரு வேதனைன்னா, தவிர்க்கக்கூடிய இந்த சம்பவத்தை தவிர்த்திருந்தார்களாம். இன்று 39 உயிர்கள் பலியாகி நீங்கா துயரில் அவங்க குடும்பத்தை ஆழ்த்திட்டு இன்றைக்கு சென்றுட்டாங்க. இதை ஒரு சோகமாக நம்ம ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இதுக்கு முன்னாலேயும் சொல்லியிருக்கேன் பதிவுகளில், தமிழ் மக்களின் சினிமா மோகம் இனிமையாச்சு கொஞ்சம் குறையணும். இந்தியாவே வியந்து பார்க்கும் தமிழகம் 2 இடத்துல தவறி போகுது. 2 இடங்கள்ல விழுந்து போயிருது. ஒன்று சினிமா தியேட்டர்கள்லையும், இன்னொன்று பார்கள்லையும். ஆனால் அதிலிருந்து எழுந்திருக்க தமிழ் சமுதாயம் முயற்சிக்குமா தெரியல. நேற்று சுமார் 7:45 மணி அளவில் நடிகர் விஜய் தான் தொடங்கிய கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணும்போது 7:45 மணி அளவில் கரூர் ஈரோடு பைபாஸில் உள்ள வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் 39 தமிழ் உயிர்கள், 17 பெண்கள், 9 குழந்தைகள் உட்பட 39 தமிழ் உயிர்கள் நசுக்கி சாகப்பட்டிருக்கு. இது தமிழக தேர்தல் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு சம்பவம்னா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இது எந்த அளவுக்குன்னா, ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் சொல்லுவாங்க, த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் வில் நெவர் பி த சேம் அகெயின்பாங்க. அதாவது அரசியல் களம் இனிமேல் பழைய மாதிரி ஆகவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு சம்பவம். நடிகர்களால் நமக்கு எந்த பயன் இல்லைன்னு உணர்ந்தோம். ஆனால் இந்த தமிழ் உயிர்கள் போனக்கூடிய சம்பவம் நடந்ததுனால நிச்சயமா இதுக்கு பின்னால் ஒரு என்கொயரி நடக்கும். யார் தவறு செய்தார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய குரலாகவும் இருக்கு. அதுக்கு யார் விதிவிலக்கு கிடையாது. இதை நம்ம இதன் பின்புலத்தை திரும்பி பார்த்தோம்னா, வழக்கம் போல அரசியல் இப்படி அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் எந்த கட்சிக்கும் சாராம நடுநிலைமையா நான் சில விஷயங்களுக்கு முன்னால வைக்கிறேன். வேலுச்சாமிபுரம்ங்கிற இந்த இடம் கரூர் ஈரோடு பைபாஸ்ல இருக்கு. இந்த இடத்த தான் காவல்துறை தாவேகாவுக்கு அந்த பிரச்சாரம் நடத்த கொடுத்ததாக அவங்க சொல்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. இதே இடத்துல தான் சில நாட்களுக்கு முன்னாடி தமிழகத்தின் இப்போதைக்கு இரண்டாவது மிகப்பெரிய கட்சியா இருக்கிற அஇஅதிமுகவோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே இடத்துல தான் பேசினார். அப்போ இந்த இடத்துல எலெக்ஷன் கேம்பெயினுக்கு காவல்துறை பெர்மிஷன் கொடுக்கிறது சாதாரண நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்கிறத அது எடப்பாடி பழனிசாமி ஐயா பேசுறது வச்சு புரிஞ்சுக்க முடியும். சரி, எந்த இடத்துல இப்போ காவல்துறை தவறு பண்ணியிருக்கா அல்லது தாவேகா தவறு பண்ணியிருக்காங்கிற நம்ம பார்க்கணும். தவறுன்றது யாருமே 39 உயிர்களை வேணுக்குனே பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நடந்த விஷயங்கள் உங்க முன்னால் நான் அப்படி வைக்கிறேன். இதில் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் அந்த கட்சியிடம் வந்து ஒரு பெர்மிஷன் லெட்டர் போகும் போலீஸ்க்கு. அப்போ தாவேகாவோட இருந்து பெர்மிஷன் லெட்டர் நான் படித்தேன். அந்த தாவேகாவோட பெர்மிஷன் லெட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க 3 இடம் கேட்குறாங்க. அதில் ஒன்று கரூர் ரவுண்டானா, உழவர் சந்தை, இந்த மாதிரி இடங்கள்லாம் வச்சு 1,20,000 சதுரடி பரப்பளவு இருக்கு. நாங்கள் 10,000 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த இடங்கள்ல 60,000 பேர் நிற்கலாம். நாங்கள் எத்தனை பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம்? 10,000 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அதனால இந்த 3 இடங்கள்ல உங்களுக்கு ஒன்று கொடுங்க அப்படின்றாங்க. ஆனா இவங்க கேட்ட இடங்கள்லாம் நகருக்கு மத்தியில் இருக்கிறதுனால வழக்கம் போல கொடுக்க மாட்டாங்க. அது காவல்துறை தவறுன்னு சொல்ல மாட்டேன். இவங்க பஸ்ஸாட்டி மீட்டிங் நடத்தி எங்க டிராபிக் ஜாம் பண்ணிட்டாங்கன்னா அதுல ஒரு கேஸ் இன்னும் பெருசா வருங்கிறதுனால பைபாஸ் ரோட்ல உள்ள அந்த வேலுச்சாமிபுரங்கிற இடங்கள்ல தான் கொடுக்க முடியும்னு பேச்சுவார்த்தை நடத்தி தாவேகா கட்சியினரும் ஒத்துக்கிட்டதா சொல்றாங்க. இந்த லெட்டர்ல ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் பாருங்க, மனசை வேதனைப்படுத்த ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். அவங்க தாவேகா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், தாவேகாக்காரங்க என்ன சொல்றாங்க, நாங்க கேட்ட இடத்த எங்களுக்கு இதுவரைக்கும் வந்திருக்க நியூஸ் படி நான் சொல்றேன், நாங்க கேட்ட இடத்த எங்களுக்கு காவல்துறை கொடுக்கவில்லை அப்படின்னு தான் தாவேகா சொல்லியிருக்காங்க. அவங்க மாத்தி ஒரு இடத்த கொடுத்துக்கிட்டாங்க. நீங்க ஒத்துக்கிட்டீங்க. எத்தனை பேர் வருவான்னு சொல்லியிருக்கீங்க? 10,000 பேர். நீங்க 10,000 பேர்னு கேட்கும்போது காவல்துறையும் 10,000 பேருக்கு தான் அங்க இடவசதி இருக்கும், பிரச்சனை இல்லை. காவல்துறை 10,000 பேர் நிற்கக்கூடிய இடமும் அந்த இடத்துல காவல்துறை கொடுக்கும். கரெக்டா தான் காவல்துறை கொடுத்துருக்கு. காவல்துறை எத்தனை விஷயத்துல குறை, இந்த விஷயத்துல குறை சொல்ல முடியாது. அந்த லெட்டர்ல பாருங்க, ஒரு ஒரு மனசை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அவங்க கேட்டிருக்க டைமிங் மாலை 3 மணி டு 10 மணி. இதை யாருமே இதுவரை ஹைலைட் பண்ணல. மாலை 3 மணி டு 10 மணி தான் அவங்க கேட்டிருக்க டைமிங். போலீஸும் இடத்த தான் மாத்தினாங்களே தவிர டைமிங்கை மாத்தி கொடுத்ததா இதுவரைக்கும் யாரும் சொல்லல. ஆனா பெர்மிஷன் வந்து இடம் மாற்றப்பட்டு வேலுச்சாமிபுரத்துக்கு மாற்றப்படுது. டைமிங் மாத்தினதை யாருமே சொல்ல, உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஆனா தாவேகாவோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, 12 மணிக்கு கரூரில் விஜய் பேசுவாருன்றாங்க. அப்ப 3 டு 10 தான் நீங்களே கேட்குறீங்க. 12 மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் 3 மணி நேரம் வந்து கருவாடா காயணுமாங்க உங்களுக்காக? அடைக்கப்பட்ட ஆட்டு மந்தைகளாங்க மக்கள்லாம். ஏன் 12 மணி நீங்க போடுறீங்க? உங்களுக்கு பெர்மிஷன் 3 மணிக்கு கொடுத்துருந்தா நீங்க 3 மணி தானே போடணும். அப்போ கூட்டம் சேர்க்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 மணி மீட்டிங்கை நீங்க ஏன் 12 மணின்னு போடுறீங்க? இது ஒரு தவறா
நெக்லிஜென்ஸா கிரிமினல் நெக்லிஜென்ஸாங்கிறத போலீஸ் தான் டிசைட் பண்ணும். அப்போ எப்போ இதுக்கு முன்னாடி பேசக்கூடிய இடம் நாமக்கல்ல பேசிட்டு கரூருக்கு வருவாருன்றாங்க. இப்போ நாமக்கல்ல என்ன டைமிங் கொடுத்துருக்காங்க நீங்க பார்க்கணும் இல்லையா? 8:45 மணி அப்படின்னு டைமிங் கொடுத்துருக்காங்க. கரூர்ல இவங்க அதாவது தாவேக்காவோட டைமிங் படி நான் சொல்றேன், நாமக்கல்ல என்ன டைம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் இல்லையா? 8:45 மணி நாமக்கல்ல பேசுவார்னு டைமிங் கொடுத்துருக்காங்க. தாவேக்கா ஸ்டேட்மெண்ட் படி கரூர்ல 12 மணிக்கு பேசுவார்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன நடக்குது? படிச்ச ரிப்போர்ட்ஸ் படி, நான் பார்க்கல, 8:45 மணிக்கு தான் சென்னை ஏர்போர்ட்டுக்கே விஜய் வர்றாரு. என்ன கொடுமை பாருங்க. நீங்க வீக்கெண்ட் தான் அரசியலே பண்ணுவீங்க. ஏதோ டெய்லி பிரச்சாரம் போய்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஐயா, அது கட்சியில பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, சிஎம் இருக்காரு ஸ்டாலின், இல்ல வேற வேலைகள் பாக்குறாங்கன்னா சொல்லிடலாம். உங்களுக்கு ஒரே வேலை பிரச்சாரம் பண்றாரு, அது 2 நாள் தான் பண்றீங்க. அதை 8:45 மணிக்கு தான் அவர் சென்னை ஏர்போர்ட்டுக்கே வர்றாருன்னா, அவர் வெள்ளிக்கிழமை நைட் அவர் என்ன வேலையில பிஸியா இருந்தார் நமக்கு தெரியாது, அதை பத்தி நம்ம பேச விரும்பல. அதனால அவர் சினிமா ப்ரொடக்ஷன்ல வேலைகளில் பிஸியா இருந்திருக்கலாம். சனிக்கிழமை காலையில 8:45 மணிக்கு வர்றவர் நாமக்கல்லையே 2:30 மணிக்கு தான் அட்ரஸ் பண்றாரு. அங்கிருந்து 7:30 மணி கிட்ட தான் கரூருக்கே வர்றாரு. அப்போ கரூர் வரும்போது கிட்டத்தட்ட 7 மணி நேரம் டிலே இருக்குன்னு காவல்துறை வட்டாரங்கள்ல சொல்றாங்க. காவல்துறை வட்டாரங்கள்ல 7 மணி நேரம் டிலேன்னு சொல்றாங்கன்னா, அப்போ 12 மணிக்கு இவங்க மீட்டிங் அட்ரஸ் பண்ண போறதா தான் இவங்க காவல்துறைக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமான்னு நமக்கு தெரியல. ஆனால் நேரம் மாறினதை யாருமே எங்கேயுமே சொல்லலை. அப்போ இந்த 7 மணி நேரம் டிலேன்னு உங்களுக்கு தெரிய போகுது. 8:45 தான் விஜய் ஏர்போர்ட்ல ஏறாருங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்கணும். நீங்க ஏன் வேணுக்குன்னே 12 மணி நீங்க சொல்றீங்க? நான் நினைக்கிறேன்னா, கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கட்டும்னா, ஏண்டா வெயில்ல உங்களுக்கு காய்றதுக்கு நாங்க என்ன நாய்களாடா அப்படின்னு தான் உங்களை பார்த்து எங்களுக்கு கேட்க தோணுது. 12 மணிக்கு அங்க மீட்டிங் நடக்குன்னு நினைச்சு வந்த மக்கள்லாம், நீங்க தண்ணீர் எந்த ஏற்பாடுமே பண்ணல, தாகத்தோடும் பசியோடும் அங்க இருந்தாங்க. இது தொட்டில் அடைக்கப்பட்ட ஆடுகளை, தண்ணீரின்றி தொட்டில் அடைக்கப்பட்ட செம்மறி ஆடுகளாய் மக்களை நீங்க நினைச்சிருக்கீங்க. ஏன்? உங்க தலைவர் அங்க வரும்போது கூட்டம் நிறைய இருக்கணும். அவன் பட்னி கிடந்தான, தாகத்துல இருந்தான. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் திமுக மாநாட்டையோ மற்ற மாநாட்டையோ கேலி பண்ணீங்க. ஆனா நீங்க திமுக அதிமுக ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியும். பாருங்க, ஒவ்வொரு சேரா வச்சு ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்க, சாப்பாடு வச்சிருக்காங்க அப்படின்னு கேலி பண்ணீங்க இல்லையா? இது ஒரு அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? வெறும் சினிமாக்காரங்களையும் வெறும் ரசிகர் மன்றத்திலையும் தலைவர்களையும் வச்சு உங்க ரசிகர்களும் மட்டும் வச்சுமே நீங்க அரசியல் கட்சி தொடங்கினீங்கன்னா, உங்களோட அரசியலுமே ஒரு சினிமாவே தான் இருக்கும். ஆக்ஷன் சொல்லும்போது நீங்க ஆக்ஷன் காமிச்சிட்டு நீங்க போயிடுவீங்க. உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. முன்பின் அரசியல் அனுபவம் இல்லாதவர்களை வச்சு நீங்க மக்கள் ஆட்டு மந்தையா கூட்டினதுனாலதான் இந்த துயர சம்பவம் நடந்ததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அதுதான். என்ன ஒரே கேள்விதான், 3 மணிக்கு தான் உங்களுக்கு பெர்மிஷன், நான் நினைச்ச மாதிரி 3 மணிக்கு தான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க ஏன் 12 மணின்னு போட்டீங்க? மக்களை ஏன் நீங்க அதுக்கு முன்னாடியே இங்க கூட்டினீங்க? சரி, கூட்டதான் சரிங்க, அங்க உள்ள மக்களுக்கு தண்ணீர் ஃபெசிலிட்டி வச்சு கொடுத்துருக்கீங்களா? இல்ல சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தீங்களா? ஒருவேளை உங்க தலைவர் காசு செலவாகும் அப்படின்னு நினைச்சவர் பண்ணாம இருக்கலாம். அது உங்க தலைவருக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை, பொதுமக்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது. ஒரு மீட்டிங் நடத்துனீங்கன்னா அதுல உள்ள பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வைக்க வேண்டியது உங்களோட வேலை, அது போலீஸோட வேலை கிடையாது. தண்ணீர் கொடுக்கறதும் டிஸ்போஸ் பண்றதும் போலீஸ்காரருக்கு வேலை கிடையாது. போலீஸ்கார் சட்டம் ஒழுங்கு பார்க்கும்போது நீங்க 10,000 பேரை கேட்டுருக்கீங்க. அவங்க 10,000 பேர் தாராளமா அந்த இடத்துல கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த 60,000 பேர் ஏன் கூடுனாங்க அப்படின்னு கேட்கணும். அதுலயும் நீங்க பார்க்கணும், இதுக்கு முன்னாடி நீங்க தான் ஒரு பிரச்சாரம் பண்றீங்க. என்ன பிரச்சாரம் பண்றீங்க? தாவேக்கா மாநாட்டுக்கு வர வேனெல்லாம் நிப்பாட்டி திருப்பி அனுப்புறாங்க, எங்க கூட்டம் கூடிருமோன்னு நினைச்சு போலீஸ் பயந்து எங்க ஆட்களை நிப்பாட்டுதுன்னு சொல்றீங்க. அப்ப தடுத்தாலும் பிரச்சனை, விட்டாலும் பிரச்சனையா போலீஸுக்கு? போலீஸ் நல்லவர்கள் கெட்டவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, இந்த விஷயத்த நீங்க கேட்ட 10,000 பேருக்குள்ள இடத்த போலீஸ் உங்களுக்கு கொடுக்குது. அப்ப அதுக்கப்புறம் அந்த இடத்த பாதுகாத்து எல்லாம் வச்சுக்க வேண்டியது, பேசிக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஏன்னா போலீஸ் தாவேக்கா கட்சியோட ஒரு அணி கிடையாது. அவங்க பெர்மிஷன் கொடுத்து அவுட்டர் லா அண்ட் ஆர்டர் அவங்க பார்க்க முடியும். லா அண்ட் ஆர்டர் எதுவும் நடக்காம பார்க்கறதுக்கு தான் அங்கே போலீஸ் இருக்கிறாங்க. அப்போ 60,000 பேருக்கு நீங்க இடம் கேட்டு உங்களுக்கு போலீஸ் இந்த இடத்த கொடுத்தோம்னா நீங்க போலீஸை குறை சொல்லலாம். நீங்க கேட்ட 10,000 பேருக்கு ஏற்ற ஒரு இடத்த தான் போலீஸ் உங்களுக்கு கொடுக்குது. அதே இடத்த தான் சில நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் நடந்திருக்கிறார். எங்க தவறு வருதுன்னா, 12 மணிக்கு வர வேண்டிய நீங்க 7 மணிக்கு வரும்போது கூட்டம் மட்டும் அதிகரிச்சுட்டே போறது இல்லாம சாயங்கால நேரங்கிறதுனால வாய் பார்க்க நம்ம ஆட்கள் நல்லா வருவாங்க. விஜய் வந்திருக்காரு பாரு அப்படின்னு வாய் பார்க்க வந்திருப்பாங்க. அதுல ஒரு பெரிய கூட்டம் இருந்திருக்கும். 12 மணி உச்சி வெயில், 12 மணி மீட்டிங்னா நம்மளுக்கு அந்த ரசிகர் மன்றங்கள்லாம் 9-10 மணிக்கே வர ஆரம்பிச்சிருப்போம். அப்ப இந்த 9 மணி நேரமா தண்ணீர் ஏற்பாடு கூட இல்லைன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்க, தவிச்சு போய் ரொம்ப எல்லாமே டயர்டா தான் அங்க நின்று இருந்திருப்பாங்க. அப்போ நீ 7:45 மணிக்கு நீ அங்க வர்றேன்னா, தள்ளுமுள் நடந்தா உடம்புல உங்களை தெம்பு இருக்காது. அப்ப என்ன ஆயிருக்கும்? எது நடந்ததோ அதுதான் நடக்கும்.
நீ என்ன நினைச்சீங்க? கூட்டம் கூடி 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 எத்தனை நிறைய பேரை கூட்டுவோம், கூட்டி தலைவரோட மவுசை காப்போம் அப்படின்னா தப்பு இல்லை. ஆனால் அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்கள் செய்யாமல் செய்யும்போது இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட் வெயிட்டிங் டு ஹேப்பன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு நடக்க காத்து கொண்டிருந்த ஒரு விபத்து அது. உங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா வழக்கம் போல உங்களுக்கு தேட்டர்லையும் இதுலையும் விசிலடிக்க தான் தெரியுமே தவிர வேற ஒன்றும் உங்களுக்கு அரசியல் அறிவோ பொது அறிவோ உங்களுக்கு கிடையாதுங்கிறது நிரூபிச்சிட்டீங்க. இன்னொரு குற்றச்சாட்டும் சொல்றாங்க, அந்த இடத்துல கரண்ட் இல்லை அப்படின்னு. இதுக்கு முன்னால் நான் பத்திரிகையில் படிச்சு வச்சேன்னா உங்களுக்கு சொல்றேன், இதுல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இவங்களே தான் அவங்க தலைவர் உயரமான வண்டியில் வர்றதுனால அவர் போற பகுதியில் கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு சில இடங்களில் கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க எப்போ மீட்டிங் அட்டன் பண்ணுறதா பேசுறாங்க? 12 மணி. அப்போ 12 மணி கரண்ட் இல்லைன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா ரோட்ல வெளிச்சம் இருக்கும். அப்போ நீங்க கேட்டது உங்க கோரிக்கை கேட்டு தான் காவல்துறை வந்து இதுக்கு முன்னாடி கரண்ட்டை கட் பண்ணியிருக்கு, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் கரண்ட்டை கட் பண்ணியிருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்க இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கீங்க, இந்த இடத்துல என்ன நடந்தது, கரண்ட் ஏன் கட் ஆச்சுன்னா நீங்க கேட்டு தான் கரண்ட் கட் பண்ணாங்களா? ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க, உங்களோட இதுல வந்து கரண்ட் இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்கீங்க. அதனால நம்ம அதில் என்ன எதிர்பார்க்க முடியும்னா இதுலயும் கேட்டிருப்பீங்க, அதனால அட்மினிஸ்ட்ரேஷன் கரண்ட் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ உங்க கோரிக்கைகளை நிறைவேற்றி தான் காவல்துறை அட்மினிஸ்ட்ரேஷனும் சில கண்டிஷன்ஸ் போட்டு உங்களுக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அதை நீங்க வயலேட் பண்ணி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் காவல்துறையை பிளேம் பண்றது ரொம்ப தப்பு. மேஜர் காரணம் வெயில்ல தண்ணீர் கூட இல்லாமல் மக்கள் நின்னதாங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. இதை 2 விதமா நடந்தது சில பேர் சொல்றாங்க. ஒரு குழந்தையை காணோம்னு அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த தள்ளுமுள் நடந்ததாகவும், ஆனால் மேஜரா எல்லாரும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா கூட்டத்தில் ஒருவர் மயங்கி விழுந்து விட்டார், அந்த மயங்கி ஆட்கள் விழுந்த உடனே நடந்த தள்ளுமுள்ள தான் ஆட்கள் வந்து திறந்து போயிட்டாங்கன்றாங்க. இது 2வது சொல்ற விஷயம் உண்மையா இருக்குமானால் அதற்கு முழு பொறுப்பு யார் எடுக்கணுங்க? சட்டம் தான் சொல்லணும். ஏன்னா மக்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய அந்த இடத்துல தண்ணீர் கொடுத்து எல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியவர்கள் பண்ணவில்லைங்கிறதா அந்த சட்டத்தில் அது தெளிவாக தெரிய வரும். சரி, இப்போ இந்த தள்ளுமுள்ளு இந்த விஷயங்கள்லாம் நடந்து 39 பேர் இறந்து போயிடுறாங்க. தற்போது கூட பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட அந்த வெற்றி விழாவில் ஒரு 11 பேர் இறந்து போகிறாங்க. அப்போது மக்கள்கிட்ட நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், கிரிக்கெட்டுக்காரனோ சினிமாக்காரனோ கூட்டத்தில் போய் நசுக்கப்படாதீங்க. அவங்களுக்கு எந்த இழப்புமே கிடையாது. இறந்து போன நபர்களை உங்களால் அவர்கள் குடும்பத்திற்கு திருப்பி கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. தயவு செய்து உங்க பிள்ளைங்களையோ உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களையோ கூட்டு போகாதீங்க. இது வாக்கா மாறாது மற்றவங்க சொல்றதுக்கு என்ன காரணம்னா, எடப்பாடி ஏன் பேசுனாரு, ஸ்டாலின் ஏன் பேசுறாரு, அண்ணாமலை ஏன் பேசுறாரு, எல்லாரும் பேசுறீங்க, மோடியை கூட பேசுறாரு. வர்றதெல்லாம் யார் வர்றாங்க? ஆம்பளைகள் வருவாங்க, பொம்பளைகள் மட்டும் தனியாக வருவாங்க. என்னைக்கு பிள்ளைகளை தூக்கிட்டு வர்றாங்களோ அப்போ அது என்ன அர்த்தம்னா வேடிக்கை பார்க்க வர்றாங்கன்னு அர்த்தம். பெண் தாய்மார்களை மட்டும் ஒரே ஒன்று தான் நான் பேசுகிறேன். தயவு செய்து இந்த மாதிரி கூத்தாடிகளுக்கும் கிரிக்கெட்டுக்காரங்க வெற்றி செலிப்ரேஷன்லாம் பார்க்க தயவு செய்து உங்கள் குழந்தைகளை கூட்டம் நீங்களும் போகாதீங்க. ஏன்னா பெண்ணியத்துக்கு நாங்கள் பார்க்கக்கூடாதா, பெண்ணியம் ஃபெமினிசம் பேசாதீங்க. நானும் ஃபெமினிசம் பேசுகிற ஆள் தான், ஆனால் இது ஃபெமினிசம் இல்லை. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தள்ளுமுள் ஏற்படும் போது வல்னரபிள்னா சஃபகேட் ஆகி அந்த ஸ்டாம்பீடில் மாட்டி சாவாங்கன்னு. இந்த இடத்துல உடல் வலிமைன்னு மட்டும் பார்க்கும்போது, நான் பிரெயின் வலிமை சொல்ல, உடல் வலிமைன்னு பார்க்கும்போது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கம்மி. அப்போ முதல் விக்டிமா பெண்களும் குழந்தைகள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ உங்களோட உயிர் பாதுகாப்புக்காக, உங்களோட பாதுகாப்புக்கு அதை சொல்றது தவிர பெண்ணியத்துக்கு இது கிடையாது. சினிமாவில் கைகாட்டுகின்ற நட்சத்திரங்கள் அங்க பண்றதும் நடிப்பு தான் அப்படிங்கிற இன்னைக்கு உங்களுக்கு உணர்ற தருணம் வருதோ அன்றைக்கு தான் இவங்க கூட்டங்களுக்கெல்லாம் நீங்க சும்மா என்ன சொல்றான்னு கேட்கறதுக்கு ஒரு சில கூட்டம் போகும், தவிர மற்றவங்க போக மாட்டீங்க. சினிமாவில் நடக்கிறது உண்மை என்று நினைக்கின்ற ஒரு கூட்டம் அதிகம் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயம்தான். எடுத்த ஒன்று ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கே அவனுக்கு ஒரு நாள் எடுப்பானுங்க, உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதையும் மீறி ஒருத்தனை ஹீரோ அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம்தான். இன்னொன்று, மக்களை மந்தை மாதிரி நினைச்சு கூட்டத்தில் அடைச்சி வைக்கிற இந்த மாதிரி மனிதர்களை என் மனசு என்றைக்குமே மன்னிக்காது. அப்போ நாம ஒரு விஷயத்தை எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அரசியல்வாதிகள் ஒரு கூட்டம் நடத்துனாங்கன்னா அதை கட்டுப்படுத்தக்கூடிய அதில் வரக்கூடிய மக்களுக்குரிய பேசிக் தேவைகளை சந்திக்க வேண்டிய பொறுப்பு வந்து அந்த அரசியல்வாதிகளுக்கு தான் இருக்கு. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் வேணும்னா நீங்க அதையும் ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் கேட்டு நீங்க அரசாங்கத்தை வாங்கியிருக்கணும். அப்படி எதுவும் வாங்கின மாதிரி தெரியல. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பா தாவேக்கா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகத்தான் செஞ்சிருச்சு. அதுக்கு கரூர் ஜெனரல் செக்ரட்டரி பிடிச்சவங்க போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். அப்போ அந்த பேசிக் ரீசன் நல்லா புரிஞ்சுக்கணும். யார் தப்பு பண்ணிட்டா, யார் பண்றதுக்கு முன்னாடி மறுக்க முடியாத உண்மைகள் என்னன்னா, ஒன்று, இது தாவேக்கா தலைவர் விஜய் பேசிய மேடை ஒன்று. 2வது, அவர் 7 மணி நேரமோ 5 மணி நேரமோ லேட்டா வந்தாருங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. 3வது, தாவேக்கா 10,000 பேருக்கு இருக்கிற கூட்டத்துக்கு தான் பெர்மிஷன் கேட்டுச்சுங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. 4வது, அங்க இருக்கிற
அந்த மக்களுக்கு தண்ணீரெல்லாம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதும் இன்று பெருமளவு சொல்லப்படக்கூடிய ஒரு உண்மை. இப்படி எல்லா தவறுகளும் நடந்திருக்கும் போது இப்போ போலீஸ்ல இது ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு ஜட்ஜ் மாண்புமிகு முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போடுறாங்க. போலீஸும் இதை எடுத்து விசாரிக்கும், உண்மைகள் வெளியில் தெரிய வரும். காலப்போக்கில் வீடியோ எவிடன்சஸ் கூட ஒரு என்ன நடந்துங்கிறது வரும். அது இப்போதைக்கு முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ வீடியோ எவிடன்சஸ் இருக்கிறதுனால போலீஸ்க்கு மூலமாகவும் வரும், செய்தி ஊடகங்கள் மூலமாகவும் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போதான் அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் இது தமிழக அரசு மக்களுக்கு ஒரு வேக்கப் கால். தயவு செய்து போலி பிம்பங்களுடைய சினிமாக்காரர்களை கூட்டமாக கண்டு தரிசிக்க செல்லாதீர்கள். அவர்கள் இறைவன் அல்ல. நீங்கள் செல்லும் சினிமா கூடங்களும் கோயில் அல்ல. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அது ஒரு தனி உலகம். அதை பற்றி பேசணும்னா நீங்கள் அப்படிம்பீங்க. உங்கள் தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் எங்கிருந்தும். ஆனால் கூட்டத்தில் நெறிபட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்று உத்தமர்களும் நல்லவர்களும் எந்த அரசியல் கட்சியுமே இல்லைங்கிறத உண்மை. அது நிச்சயமா சினிமாலேருந்து வரவங்ககிட்ட இல்லைங்கிறதா உண்மை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. 39 தமிழ் உயிர்கள் வீணாய் பலியாயிருக்கின்றன. யார் பொறுப்பு? இதற்கு யார் பொறுப்பு? நிச்சயமாக இதற்கு ஒருவர் மேல் பொறுப்பு சுமத்த வேண்டும். அவர் தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா இது நான் சினிமா மேல கோபத்தை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அப்பதான் வருங்காலத்துல யாரும் மக்களை பகடைக்காயா நினைக்க மாட்டாங்க. ஆனா பாசிங் நோட், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போக விரும்புறேன். மக்களே, நம்ம இதுக்கு மேல யார் குறை, அவங்க குறை, இவங்க குறைன்னு சொல்லி முடிச்சா ஒரு விஷயத்த நீங்க யோசிக்கணும். அல்டிமேட் மிஸ்டேக்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய தவறு யார் மேல இருக்கு தெரியுமா? மக்களாகிய நம்ம மேலதான் இருக்கு. இவனுங்கெல்லாம் ஒரு வாழ்க்கை, என்ன வாழ்க்கை வாழ்க்கை? இவர் என்ன காமராஜரா? இவர் என்ன தந்தை பெரியாரா? இவர் நாட்டுக்காக என்னத்தை இழந்தார்? என்ன செஞ்சாங்க இவங்க நாட்டுக்குன்னு நீங்க இவங்கள போய் பார்க்க போறீங்க? அப்போ சினிமா மோகம், கூத்தாடி மோகம் தான் நினைக்கிறேன். தயவு செய்து போகாதீங்க. முந்த காலத்துல அரசியல் தலைவர்களை போய் பார்த்தாங்கன்னா டிவி கிடையாது, ரேடியோ. உங்களுக்கு அப்படி உங்க தலைவரை பிடிச்சதுன்னா வீட்டில் உட்காந்து பார்த்து கை தட்டிக்கங்க. கூட்டத்திற்கு போய் நீங்கள் பகடைக்காயாக மாறி உபயோகப்படுத்தப்படாதீங்கன்னு தயவு செய்து கேட்டுக்கிறேன். இனிமேலாவது மக்களாகிய நாம் விழிப்போடு இருந்து நம்முடைய உயிரை நாமே காத்துக்கொள்வோம்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அதனால நான் ஒன்று மட்டும்தான் இதில் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக இல்லை ஒரு கமிஷன் வச்சு வீடியோ எவிடன்ஸோடு எல்லாம் வச்சு யார் தவறு பண்ணார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களை பொறுத்தவரை அரசியல்வாதிகளை விட்டுவிட்டாலும் இதில் யார் தவறு பண்ணுறாங்களோ அவர்களை பொறுத்தவரை த ஷோ ஸ்டில் கோஸ் ஆன். ஆட்டம் இன்னும் தொடர்கிறது. ஆனால் இழந்து போன 31 உயிர்களின் ஆட்டம் இந்த பூமியிலிருந்து அவர்கள் தவறில்லாமல் வேறு யாரோ செய்து தவறினால் முடிந்து விட்டது. அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அவர்கள் நியாயத்திற்காக நாம் தொடர்ந்து போராடுவோம். மீண்டும் சந்திப்போம்.